பண்டைய காலத்தில் சூரபத்மன் என்ற அசுர மன்னன் சிவபெருமானை நோக்கி கடுந்தவம் இருந்தான். அவனது தவத்தை மெச்சிய சிவபெருமான் அவன் முன் தோன்றி, "என்ன வரம் வேண்டும்?" என்று கேட்டார். அதற்கு சூரபத்மன், "சிவபெருமானே, தங்களின் சக்தியால் உருவாகும் ஒரு பிள்ளையால் மட்டுமே எனக்கு மரணம் நேர வேண்டும். வேறு யாராலும், எந்த ஆயுதத்தாலும் எனக்கு அழிவு வரக்கூடாது" என்று வரம் கேட்டான். சிவபெருமானும் அந்த வரத்தை அளித்தார். வரம் பெற்ற சூரபத்மன் ஆணவத்துடன் மூவுலகையும் துன்புறுத்தத் தொடங்கினான். தேவர்களைச் சிறைப்பிடித்து அவர்களை தனக்கு சேவகம் செய்ய வைத்தான். அவனது கொடுமைகளை தாங்க முடியாத தேவர்கள் பிரம்மா மற்றும் விஷ்ணுவுடன் கலந்து சிவபெருமானிடம் சென்று முறையிட்டனர். தேவர்களின் துயர் துடைக்க சிவபெருமான் தனது நெற்றிக் கண்ணை திறந்தார். அதிலிருந்து 6 நெருப்புப் பொறிகள் வெளிவந்தன. அந்த நெருப்பின் வெப்பத்தை எவராலும் தாங்க முடியவில்லை. சிவபெருமானின் கட்டளைப்படி அக்னி தேவன் அந்த 6 நெருப்புப் பொறிகளையும் கங்கை நதியில் கொண்டு சேர்த்தார். கங்கை நதியோ அதன் வெப்பத்தை தாங்க முடியாமல் அந்த பொறிகளை சரவண பொய்கை என்ற குளத்தில் கொண்டு சேர்த்தது. தன் மகன் பிறந்த செய்தியை அறிந்த அன்னை பார்வதி சரவண பொய்கைக்கு வந்தார். அங்கு 6 குழந்தைகளாக இருந்த தன் மகனைக் கண்டு அன்புடன் அவர்களை வாரி அணைத்தார். அன்னையின் அணைப்பில் அந்த 6 குழந்தைகளும் ஒன்றிணைந்து 6 முகங்களும் 12 கரங்களும் கொண்ட ஒரே குழந்தையாக மாறின. இவ்வாறு 6 முகங்களுடன் தோன்றியதால் முருகப்பெருமான் ஆறுமுகன் என்று அழைக்கப்பட்டார். சரவண பொய்கையில் உதித்ததால் சரவணபவன் என்றும், சிவனின் நெற்றிக் கண்ணிலிருந்து வெளிவந்ததால் கந்தன் என்றும் பல பெயர்களால் அவர் போற்றப்படுகிறார். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க.